ஆல் ரைட் என்பா. ஸோ டபிள்யூயோட சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் ஷோ வந்து நடந்து முடிஞ்சிடுச்சு. நிறைய ஹைப் வந்து கொடுத்தாங்க. ஆனால் ஃபேன்ஸ் மதியில் ஹைப்பே வந்து கிடையாது. ஷோவில் லைட்டாக ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஷோவில் வந்து லைட்டாக ஒர்க் வந்து பண்ணியிருந்தாங்க. ரோப்லாம் பார்த்தீங்கன்னா கலராக வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த காலம் மாரி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண வந்து இது பண்ணாங்க. அண்ட் பல லெஜெண்டும் வந்து கமெண்ட்டில் உட்காந்துருந்தார். ஓகே, ஆரம்பிப்போம். இந்த வீடியோவில் நம்ம வந்து வெறும் இந்த ஷோவோட ரிசல்ட்ஸ் மட்டும் வந்து பார்க்க போகிறோம். யாரெல்லாம் வந்து வின்னர்ஸ் அதை மட்டும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ முதல் மேட்சே நம்ம வந்து சாமி ஜெயின் வர்சஸ் நம்மளோட ட்ரூவோட மேட்ச் வந்து பார்க்குறோம். மேட்ச் வந்து நல்லா இருந்தது. அண்ட் இங்கே நம்மளோட ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேக்இன்டையர் வந்து ஜெயிக்கிறாரு, சாமி ஜெயினை பீட் பண்ணுறாரு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும், இப்போது ட்ரூ வந்து ஹண்ட் பண்ணின்னு இருக்காரு பிளட் லைன் மெம்பர்ஸை. அதில் சாமியை முச்சி விட்டாச்சு. தென் நம்ம அடுத்த மேட்ச் பார்க்குறோம். வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்கான மேட்ச், உமன்ஸோட வேர்ல்டு டைட்டில் லிவ் மார்கன் வர்சஸ் இயோ ஸ்கை. அண்ட் இங்கே லிவ் மார்கன் வந்து இயோ ஸ்கை தோக்கடிச்சிடுறாங்க அண்ட் தன்னோட டைட்டில் வந்து ரீட்டைன் பண்ணிடுறாங்க. அண்ட் பை த வே இயோ ஸ்கையோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அந்த நீ போட்டாங்களா அது பயமாக இருக்கும் பார்க்க. இங்கே வந்து லிவ் வந்து டைட்டில் ரீட்டைன் பண்ணுறாங்க. அண்ட் கடைசியில் ரியா அண்ட் லிவோட நம்ம வந்து ஃபேஸ் ஆஃப் கூட வந்து பார்ப்போம். தென் நம்ம அடுத்த மேட்ச் வந்து பார்க்குறோம். நம்மளோட வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்கான மேட்ச் பிட்வீன் குந்தர் அண்ட் டேமன் பீஸ் அண்ட் ஃபின் பேலர். அண்ட் நான் எதிர்பார்த்தேன் லிட்டரலி இந்த மேட்ச் வந்து அதே போலே இருந்தது. மேட்ச் வந்து சூப்பராக இருந்தது. முக்கியமாக நிறைய மூமெண்ட்டில் பார்த்தோன்னா ஃபின் பேலர் வந்து இங்கே வேர்ல்டு டைட்டில் ஜெயிக்கிற மாதிரி மூமெண்ட்டில் வந்து வரும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. கடைசியில் பார்த்தா அங்கே ரிங் சைடில் வந்து அந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அங்கே வந்து டேமன் பீஸை அவர் வந்து பவர் பாம் போடுவார். உள்ளே போய் ஃபின் பேலரை வந்து பவர் பாம் போடுறாரு. அண்ட் இந்த மேட்சை நம்மளோட குந்தர் ஜெயிக்கிறாரு, தன்னோட டைட்டில் ரீட்டைன் பண்ணுறாரு. தென் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எவர் டபிள்யூ உமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து பார்க்குறோம் பிட்வீன் மீச் அண்ட் செல்சா கிரீன். அண்ட் உங்களுக்கே தெரியும், ஃபேன்ஸ் மத்தியில் வந்து செல்சாக்காக சப்போர்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது. இன்க்ளூடிங் மீ, நான் அப்டேட் வீடியோலாம் ஃபஸ்ட்டு போடும்போது நான் கூட சப்போர்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் இங்கே வந்து செல்சா கிரீன் தான் வந்து உங்களோட நியூ அண்ட் ஃபர்ஸ்ட் எவர் டபிள்யூ உமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனாக வந்து மாறுறாங்க அண்ட் செலிப்ரேட் பண்ணுறாங்க. மேட்சும் வந்து ஓகே நல்லா தான் இருந்தது. தென் இந்த ஷோவோட நம்ம வந்து மெயின் ஈவெண்ட்டில் வரோம். மெயின் ஈவெண்ட்டில் அன்டிஸ்பியூட் டைட்டிலுக்கான மேட்ச் வந்து நடக்குது பிட்வீன் கெவின் ஓன்ஸ் அண்ட் கோடி ரோட்ஸ். அண்ட் இங்கே வந்து ஃபஸ்ட்டு கெவின் ஓன்ஸ் என்ட்ரி பண்ணுறாரு. தென் கோடி வந்து என்ட்ரி பண்ணுறாரு. அண்ட் ஸ்மாக் டவுன்லேயே பார்த்தோன்னா ட்ரிபிள் எச் வந்து டீஸ் பண்ணியிருப்பார். அண்ட் அந்த விங் டைட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கோடி மேலே இந்த டைட்டில் வந்து நான் உண்மையிலே சொல்கிறேன் செட் ஆகுது. ஏன்னா அன்டிஸ்பியூட் டைட்டில் வந்து லைட்டாக பெருசாக இருக்கும், கோடி வந்து குழந்த புள்ள மாதிரி இருப்பார். பட் இந்த டைட்டில் வந்து குட்டியாக இருக்கிறதுனால கோடிக்கு லிட்ரலி வந்து அது செட் ஆகுது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஃபேன்ஸ் இதுக்கப்புறம் இன்டர்நெட்டில் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும், இந்த டைட்டில் தான் வேணும் அந்தமாரி. ஆனால் இது ஜஸ்ட் ஒன் டைம் தான். ஏன்னா இந்த ஷோ வந்து பழைய ஷோ, அதனால அந்த டைட்டில் இந்த ஷோக்காக மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கோடிக்கு இந்த டைட்டில் வந்து செட் ஆச்சு. நம்ம வின்னர்ஸ்க்கு வரும். ஸோ இங்கே வந்து ரிசல்ட் வந்து அஃப்கோர்ஸ் கோடி தான். ஆனால் மேட்ச் லிட்ரலி இந்த மேட்ச் வந்து சூப்பராக இருந்தது. கொஞ்சம் கூட பார்த்த மேட்ச் வந்து ஸ்லோ கிடையாது, செம்ம ஃபாஸ்ட்டு. ஈவன் அஃப்கோர்ஸ் நம்மளோட கெவின் ஓன்ஸ் மேட்ச்னாலே ஸ்லோவாக இருக்காது, அவர் ஃபாஸ்ட்டாக தான் இருப்பார். ஸோ ரெண்டு பேரும் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. முக்கியமாக மூவ் செட்லாம் வந்து பயமாக இருக்கும். அண்ட் நிறைய டைம்னு பார்த்தீங்கன்னா கெவின் ஓன்ஸ் வந்து ஜெயிக்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் வரும். ஒரு மூமெண்ட்லலாம் இந்த மேட்ச்லேயே ஒரு பெரிய மூமெண்ட் என்னென்னா, கோடி ஒரு மூவ் வந்து போகலான்னு இருப்பார். பட் அங்கே கெவின் ஓன்ஸ் நவுந்துடுறாரு. அண்ட் அவர் போய் ரெஃப்ரி மேலே வந்து வீழ்ந்துடுறாரு கோடி. ஒரு ரெஃப்ரி காலி. தென் வந்து கெவின் ஓன்ஸ் போட்டு தள்ளுறாரு. 1 2 3 4 5ன்னு ஃபேன்ஸ் வந்து 10 வரைக்கும் வந்து எண்ணிடுறாங்க. ஸோ ஒரு வகையில் பார்த்தா கெவின் ஓன்ஸ் வந்து உங்களோட நியூ சாம்பியன். பட் அங்கே ரெஃப்ரி கிடையாது. ரெண்டாவது வாட்டி அகைன் இதே மாதிரி நடக்குது. கோடி ஏதோ மூவ் போடுறாரு, பட் அங்கேயும் வந்து ரெஃப்ரி மேலே பட்டுடுது. தென் ரெண்டாவது ரெஃப்ரி கூட வந்து காலி. பட் இந்த வாட்டி பார்த்தோன்னா கெவின் ஓன்ஸ் ஏதோ பண்ணுறாரு, பட் முடியல. இந்த வாட்டி கோடி வந்து யூஸ் பண்ணிப்பார் ரெஃப்ரி இல்லாத நேரத்தில். தென் கடைசியில் பார்த்தோன்னா கோடி வந்து அந்த சேர் இருக்குல்ல, வீந்து கிடக்கும், சேர் வச்சு வந்து இவர் அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பார் கெவின் ஓன்ஸ் கோடியே. பட் இல்லை, பட் கோடி ரோட்ஸ் வந்து அதை கவுண்டர் பண்ணி அவர் வந்து தன்னோட ஃபினிஷர் வந்து அந்த சேர் மேலே வந்து போடுவார். நீ என்னடா சீட்டிங் பண்ணுறேன், நான் ரெசல்மேலே சீட்டிங் பண்ணுறவன்ட்டு கோடி இங்கே வந்து போகிறாரு ஃபினிஷரை. மேட்சை வந்து ஜெயிக்கிறாரு அண்ட் டைட்டில் வந்து ஷோ ஆஃப் பண்ணுறாரு. இந்தமாரி பார்த்தோன்னா ஷோ வந்து முடியுது. சொல்கிறமே வந்து ஒன்றும் இல்லை, பட் மேட்சஸ் வைஸ் மட்டும் இந்த ஷோ வந்து நல்லா இருந்தது. அண்ட் என்னங்க சொல்கிறது, கரண்ட்லி டபிள்யூ வந்து இப்படி தான் இருக்குது. டாக்கிங் பாயிண்ட்டே வந்து கிடையாது. ஷோவில் வந்து முடியுது. நான் கூட வந்து டாக்கிங் பாயிண்ட் எதுனா இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த தம்ப்நெயிலில் போடுறதுக்கு எதுனா இருக்கும்னு நினச்சேன். பட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு நார்மல் ஷோ. முதல் விஷயம், இதை வந்து ஒரு பேப்பரே கிடையாது. நிறைய பேர் இதை பேப்பரே நினச்சின்னு இருக்காங்க, பட் இது பேப்பரே கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஸ்பெஷல் ஷோ, அவ்வளோதான். ஸோ இந்த ஷோ வந்து ஜஸ்ட் ஒரு ஃபில்லர் ஷோ தான். பட் மேட்சஸை சூப்பராக பண்ணாங்க. உங்களோட ரேட்டிங்ஸ் என்ன இந்த ஷோக்கு? 5ல் எத்தனை ஸ்டார் தருவீங்க மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.